ஓம் சாய்ராம். பொதுவாக எல்லாருமே வீட்டில் வந்து விளக்கேற்றுவாங்க. காலை மாலை 2 வேளையும் விளக்கேற்றுவது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நம்மளோட வீட்டில் இருக்க கஷ்டங்கள்லாம் நீங்கி கடன்லாம் அடையும். நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது எந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது, எந்த எண்ணெயை பயன்படுத்தினா உங்கள் வீட்டுக்கு ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா டெய்லி நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம். அப்படி விளக்கேற்றும் போது இந்த தவறை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் வரும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக விளக்கேற்றது பார்த்தீங்கன்னா கோவிலில் விளக்கேற்றப்படும் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் அதில் பிரச்சனை இல்லை. அதாவது கோவிலில் விளக்கேற்ற பயன்படுத்தும் எந்த எண்ணெயும் தனித்தனியாக அல்லது ஒன்று சேர்ந்து ஏற்றவும் செய்யலாம். இது கோவிலில் மட்டுமே செய்ய வேண்டிய விஷயம். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் மட்டும் தனியாக யூஸ் பண்ணுவோம், இல்லை நெய் மட்டும் தனியாக யூஸ் பண்ணுவோம், அல்லது பஞ்சதீப எண்ணெய் கோயிலில் யூஸ் பண்ணுவோம். இது கோவிலில் மட்டும்தான் செய்ய வேண்டிய விஷயம். இதை தேவையில்லாமல் நீங்கள் வீட்லையும் அதையே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாக கோவில்களில் விளக்கேற்ற நெய், நல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 5 எண்ணெயுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான எண்ணெய்கள். இந்த எண்ணெய்களை தனித்தனியாகவும் நீங்க வச்சு விளக்கேற்றலாம், இல்லது ஒன்று சேர்ந்து பஞ்சதீப எண்ணெயாகவும் நீங்கள் விளக்கேற்றுவது வழக்கம். பஞ்சதீப எண்ணெய் கொண்டு கோவிலில் விளக்கேற்றினால் மந்திர சித்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை. அதை பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வீட்டிலையும் பஞ்சதீப எண்ணெய் ஏற்ற துவங்கிட்டோம். பஞ்சதீப எண்ணெயை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றக்கூடாது. இதனால் உங்கள் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணி நாம விளக்கேற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம், அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். சில பேர் பரிகாரம் பண்றதுக்காக இலுப்ப எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் போன்றவற்றையும் பயன்படுத்துவது வழக்கம். அதுவும் பண்ணலாம். இது நீங்க பரிகாரம் செஞ்சா மட்டும் பயன்படுத்துங்க. ஆனா இந்த 5 எண்ணெய்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து தீபம் ஏற்றுவது வீட்டில் செய்யவே கூடாத செயலாகும். அதாவது பஞ்சதீப எண்ணெயை வீட்டில் ஏற்றவே ஏற்றாதீர்கள். அது செய்யவே கூடாத ஒரு தவறான செயலாகும். வாசனை தரும் என்பதற்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீட்டில் பஞ்சதீப எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, வீட்டில் வீண் ஆன செலவுகளும் தம்பதிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுகிறது. அதனால இனிமேல் பஞ்சதீப எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் விளக்கேற்றாதீர்கள். தம்பதியினர் ஒருமித்த வாழ்வு வாழணும், மனமொத்து வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிதோறும் சுத்தமான நெய் விளக்கில் விளக்கு ஏற்றி வழிபட நல்லது நடக்கும். செல்வ வளம் நிறைய வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய நன்மையை தரும். மறந்தும் கூட கடலை எண்ணெய், பாமாயில், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய் ஆகிய எண்ணெய்களை ஒருபோதும் நீங்கள் பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றவே கூடாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னு வச்சிங்கன்னா மிகப்பெரிய பாவமும் மனக்கவலையும் உங்களுக்கு சேரும். இப்போ வீட்டில் விளக்கேற்றோம், அதில் என்னென்ன திரி போட்டு ஏற்றினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் விளக்கேற்றும் போது நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் தாமரை திரி போட்டு தீபம் ஏற்றினால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வர குழந்தை பாக்கியம், கொஞ்சம் லேட் ஆகிறவங்களுக்குலாம் குழந்தை பேரு மிக விரைவிலே உண்டாகும். நீண்ட ஆயிலும் செய்வினை கோளாறுகளும் நீங்க வெள்ளருக்கு பட்டை திரியில் நீங்க தீபம் ஏற்றலாம். பிரிஞ்ச தம்பதிகள் ஒன்று சேர மஞ்சள் நிற திரியை போட்டு ஏற்றலாம். கடன் தொல்லை அதிகமா இருக்கு, கடன் தொல்லை தீரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிகப்பு நிற திரியை போட்டு தீபம் ஏற்றி வரலாம். இப்படி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் வீட்டில் மேலே சொன்ன திரிகளை போட்டு விளக்கேற்றும் போது உங்களுக்கு உண்டான பலன்கள் மிக விரைவாகவே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.